சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமெல்லாம் நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். இருதயராஜ் கை கொண்டா யாருக்கு 2 வாழ்க்கை? கல்யாணம் பண்ணாம வேற ஒரு பக்கம் அஃபெக்ஷன் இருந்தாலும் இன்னொரு கல்யாணம் தான் வரும் கணக்குக்கு. 2 கால் கெடுத்து நடத்தினது யாரு? 2 கல்யாணம் பண்ணிட்டது யாரு? தப்பான வழியில தவறான புத்தியில போனது யாரு? டக்குன்னு பேசு. அப்படிலாம் எதுவும் இல்லை. இவர் மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஊர்ல ஏதோ பொண்ணு பார்த்துட்டு இருந்தாராம். மாமனார் வந்துட்டு ஃபாரின் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மேரேஜுக்கு அப்புறம் அது ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் இவர் எங்க கூட தான் இருக்காரு. சென்னையில என் கூட தான் இருக்காரு. 10 வருஷம் முடிஞ்சு 11 வருஷம் தொடங்கிடுச்சு. இந்த 1 இயரா தான் ஏதோ ப்ராப்ளமா ஏதோ இது பண்ணிட்டு ரொம்ப குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. எந்த பிரச்சனையில எது நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. நல்லா பாத்துக்கிட்டான். அவனை மாதிரி பாத்துக்கிட்ட எவனும் இல்ல. இன்னைக்கு அம்மாந்து நிக்கிற இந்த 1 வருஷ காலமா மயிறு புடி சண்டை, வீட்டுல நிம்மதி இல்ல, சந்தேகப்படுறான், சஞ்சலத்துல நிறுத்துறான், உன் பேச்ச கேட்கல, ஊரார் பேச்சு கேட்கறான். ஒரு புத்தி இருந்தும் குழப்பம் இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிக்கல், ஒவ்வொரு குழப்பம், 4 பாதை, நல்ல வழி இல்ல, போராட்டத்தில் நிக்கிற, போட்டியில தவிர்க்கிற, அன்னைத்துல கோளாறு, பட்டியல அடைஞ்சது, தத்தளிப்பு நிக்குது, கண்ணீர் வடிக்கிற, காப்பாத்தி குடும்பமா, பிரச்சனை இல்ல, எதிர்பார்க்காத மனசிக்கல், மனக்குழப்பம், தொந்தரவு ஆயிட்டேன், கும்பத்தை காப்பாத்தி கொடு, பண்ணை சிக்கலா, பாதியில நிக்கிற, எதிரும் புதிரும், கடைஞ்சலடா, கோளாறு மேல கிடைஞ்சலடா, தொந்தரவு பட்டு துன்பத்துல நிக்கிறேன்டா. இப்ப கேள்வி சொல்றேன். இல்லம்மா, அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இது மாதிரி ஏதோ மந்திரம் அதுன்னு வீட்டுக்கு எல்லாம் இப்ப அவங்க வந்து இந்த இருதயபுரத்துல இருக்காங்க. கள்ளக்குறிச்சி போது நான் வந்து சென்னை தாம்பரம் மேடவாக்கம். அவங்க இப்ப வீட்டுக்கு பொங்கலுக்கு போறப்ப கூட அந்த காசு வெட்டி போறது அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐட்டம் எல்லாம் பண்ணிட்டு. காசு வெட்டி எதுக்கு போறதுன்னா அவங்க அறுதியா நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாது, நாமளும் அவங்க குடும்பத்துக்கு போகக்கூடாது, அவங்க குடும்பத்துல உயிர் போடணும்னு அந்த காசு வெட்டி போறது. காசு வெட்டுறது சும்மா பேச்சு இல்ல. காசை வெட்டிட்டா உறவோ தண்ணியோ உப்போ எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் அது சரி வரும், இல்ல அது சரி வராது. அதனால பிரச்சனை ஆயிரும், அதனால தொந்தரவு ஏற்பட்டுரும். எச்சரிக்கையா நடந்துக்கோ, கடைஞ்சல மாட்டிக்காத, கவலைப்படாத, நான் சொல்ற மாதிரி செய். அவனை கூட்டிக்கோ. வெட்டொடையாள் காளி, சிவகங்கை மாவட்டம், அவளை போய் பாரு. அங்க ஒண்ணு தேவையில்ல, அந்த கோயில்ல காசு வெட்டுவாங்க. நான் யாருக்கும் இந்த துரோகமும் செய்யல, நானும் என் கணவனும். அவனை அடக்கி திருத்தி கொடு, நல்ல வழி காட்டுன்னு. அக்னி கட்டுன்னு ஒண்ணு தருவான். அதுல 5 எலுமிச்சப்பழம் ஒரு தகுடு இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து கட்டு. அவங்க எங்க காசு வெட்டினாலும் அதை விட்டு ஓடி போயிடும். அதுதான் உங்க அனுப்புறேன். அது எந்த மாந்திரிகம் கிடையாது, அது தாந்திரிக வேலை. காசு வெட்டிட்டா இழக்க கூடாது, இழக்கணும். நீயே குடும்பத்துட்டு ஓடணும். அந்த அளவுக்கு பிரச்சனையாகும். ஓடு சிவகங்கைக்கு. வெட்டோடையாள பாரு, அவ பேரு வெட்டோடையாள். கெட்டதை விளக்கி உன் பண்ணையத்தை சரி பண்ணி உன் கணவன் அடக்கி தருவா. இது சத்தி வாக்கு, பேச்சு மாறல. கவனம். 2 பாப்பா இருக்காங்கம்மா. அதாவது அவங்க அம்மாவை ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. டெய்லி போன் பண்றது, அது பண்றது. வீட்டு வாசல கட்டு, இது சாப்பிடவை. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓடு வெட்டோடையால போய் பாரு, விளைவிக்கலாம். ஏழுமலை